ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எப்படி போணுதுங்கிறத பாப்பா வாங்க. பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரங்களும் நான் இன்றைக்கி இறால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இறால் பிரியாணி செய்வோம் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் இறால் பிரியாணி பண்ணினது கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அதனால் அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். நாங்கள் இருக்கிற இடத்துல போய் பார்த்தாங்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இறால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் அவங்களும் கிளம்பி போனாங்க. தஞ்சாவூர் மார்க்கெட்டுக்கு போகலை, போகிற வழியிலேயே பட்டுக்கோட்டை பைபாஸ் ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கிட்ட. ஆனால் நல்லா இருந்துச்சு. இறால் நல்லா பெருசாக இருக்குது, நண்டும் பெருசாக இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக இறால் இருந்தாலும் நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஒரே டைம் வாங்கினது கிடையாது. ஒன்று வாங்கி சமைச்சி சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் நண்டு, இறால், மீன் 3மே சேர்த்து வாங்கினாங்க. சரி, எல்லாமே இன்றைக்கே சமைச்சி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டையும் மீனையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு குழம்பு வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இறால் மட்டும் கொஞ்சமாக எடுத்து கிரேவி பண்ணிவிட்டு பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், அதுக்கப்புறமா பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழுவிட்டுருங்க. நண்டு ரொம்ப நம்மளுக்கு அவ்வளோதான் க்ளீன் பண்ணும்போது சிரமம் தெரியாது. ஆனால் அந்த காலெல்லாம் உடைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இறால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சோண்டு சுடு தண்ணியை ஊற்றிட்டு சுடு தண்ணியை வச்சு அந்த இறாலில் ஊற்றி வச்சோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வெறப்பாக இருக்கும், உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குடல், இறால் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு அவ்வளோதான் தெரியல, கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். மீனையும் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளை போட்டு பெசரி என்ன நாளைக்கு எடுக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சரி, லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு அப்படியே பெசரி எடுத்து வச்சுட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்துப்போம், இன்றைக்கி இறால் பிரியாணி செய்வோம் அப்படின்னு எல்லாத்தையும் கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்தது பிரியாணி செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ண போகிறேன் பிரியாணி. பார்ப்போம். சிக்கன் பிரியாணிலாம் அதெல்லாம் செஞ்சுருக்கோம், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட்டும் பார்க்க போகிறோம், பிரியாணி செஞ்சும் பார்க்க போகிறோம். வாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டைப்பூ போட்டுக்கிட்டு, நான் எப்பொழுதுமே சாதம் வடித்து தான் செய்வேன். அந்த மாதிரி சாதத்தை முன்னாடியே வடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், கிரேவி பண்ணிவிட்டேன். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே இறாலையும் போட்டு வதக்காமல் நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன். தண்ணி ஊற்றின பிறகு ஆஹா இறாலை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் சும்மா மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுலேயே போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு மேலேயே இறாலையும் வச்சு அது மேலே சாதத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தம்மில் போட்டோம். இது கிரேவிக்கு தான். வெங்காயம் தக்காளி வதக்கி கொஞ்சமாக கிரேவி, அடுத்தது முட்டை. பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்துட்டு டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நான் கூட கொஞ்சம் பயந்தேன், என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இறாலை ஃபஸ்ட்டே போட்டு வதக்கலையே, அந்த கிரேவிலாம் அதில் சேர்ந்துருக்குமா என்னான்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்தேன். நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி மாதிரி இல்லை, இது வேறு டேஸ்ட்டாக இருந்தது. இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு. உங்களுக்கு எப்படி நாள் போணுச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.